ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், நம்ம சொல்லியிருந்த மாதிரி இது நியூ ட்ரெயின் உங்களுக்கும் ஃபீல் ஆகியிருக்குல்ல. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டதும் கிடையாது. எப்போ பாரு ரொமான்ஸ் இல்லைனா லைக் ட்விஸ்டட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். பட் இது ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக ஒரு மாதிரி வார்மிங்காக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை. அண்ட் அதில் ஒரு கமெண்ட் வந்து லைக் இது எத்தனை எபிசோட் போட்டாலும் பார்ப்போம் அப்படிங்கிறீங்க. ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா நிறைய எபிசோட் கொண்டு போகலாம். இது அந்த அளவுலாம் நான் யோசிக்கல, பட் கொஞ்சமாக தான் யோசிச்சிருக்கேன். அண்ட் 3 ஷார்ட்குள்ளே முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி நான் முடிக்க பார்க்குறேன். அண்டு டைட்டிலே நான் வந்து எத்தனை ஷார்ட் இப்போ 1/3னா 1/3 அந்த மாதிரி போடுறேன், 1-2 அப்படின்னு. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போனா, தயோங் அப்படியே ஜேகேவை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து பேபியை ரொம்ப கேர் பண்ணியிருப்பான். அண்டு ஜங்குக் அண்ட் அவனோட எக்ஸ் ஒய்ஃபோட அந்த ஃபோட்டோவை பார்க்கக்கூடாதுன்னு ஜேகே சொல்லி அவன் பார்த்துருப்பான். அட்லாஸ்ட் ஜேகே வந்து தயாங்க் அவனோட எக்ஸோட ரிங்கை தான் கொடுத்துருப்பான். ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி தயாங்க அடிச்சிருப்பான். தயாங்கும் கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிருப்பான். ஓகேடா, இந்த பார்ட் கண்டினியூ பண்ணலாமா? அப்போ தயாங் வீட்டை விட்டு போய் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஜேகே, அவசரப்பட்டு அவன் மேலே கை வச்சிட்டியடா. ஓ, என்னதான் இருந்தாலும் நீ தான் நியூவாக ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் அதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. ரொம்ப ஹரிபரியாக கான்ட்ராக்டை முடித்து மேரேஜ் பண்ணது அண்ட் நியூவாக வாங்கி அது எனக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸாக க்ரியேட் ஆகிருமோ தான் நியூ ரிங் நான் வாங்கவே கிடையாது. பட் ஐம் டேம் ஷுர் என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட அந்த நினப்பு எனக்கு வரவே இல்லை. அவனோட நினப்பு எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஆனால் இவன் என்னமோ பேசிட்டான், நானும் கை வச்சிட்டேன் அப்படின்னு பாப்பாவை பக்கத்தில் வச்சுட்டே அவன் ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அந்த குட்டியும் அப்படியே கத்துது. அப்போ இந்த சைட் தயம் என் மேலே கை வைக்கிறாரா? அப்போ நீ தான் தயம் எது யோசிச்சுட்டு இருக்க. அவர் கட்டி பிடிக்கிறது, மொத்தம் கொடுக்கறது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ் தான். நீ எவ்வளோதான் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணாலும் ஆனால் அவர் அகெயின் உன்னோட மனசையும் உடைச்சிட்டு தான் இருக்கார். இது லவ்வாக மாறிடக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். இது எனக்கும் மாறிடக்கூடாது. ஐயோ, குட்டி வேற எழுந்திருப்பானே, அவனுக்கு பால் வேற கொடுக்கணும் அப்படின்னு வேகமாக ஓடி வர்றான். அப்போதான் ஜங்கு கரெக்டாக கிச்சனுக்குள்ளே போகிறான். அப்போது தயம் பாப்பாவை அப்படியே தூக்கி சமாதானப்படுத்திட்டு அந்த புட்டியில் பால் எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து பாப்பா கொடுக்குறான். அவனும் அப்படியே அமைதியாகிடுறான். ஜேகே திரும்பி தயவங்க பார்க்குறான். எங்கே போயிருந்த? பக்கத்தில் போயிருந்தேன். அதான் வந்துட்டேன்ல, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறதுனா கிளம்பிக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகல, அது உங்களோட விருப்பம். நான் இங்கே வந்தது உங்களுக்கு ஃபேக்காக நடிக்கவும் இம்பார்ட்டண்ட்டாக பேபியை பார்த்துக்கவும் தான். உங்களோட இதில் நான் தலையிடல. அண்டு அதை நான் வாஷும் பண்ணல. இனிமேல் இந்த ஃபோட்டோ சைடு நான் போகல. அடித்ததுக்கு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டாரா? ஏன் அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்டபனாக இருக்காரு, ரூடாக இருக்காரு? ஓ பாப்பா, என்ன நீனு பால் ஃபுல்லாக துப்பிட்டே இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இது அப்பப்போ வயிறு நிறைஞ்சிட்டா துப்பிடுவான், அவ்வளோதான் அப்படின்னு அவனும் பாப்பா கொண்டு போய் தூங்க போட்டுட்டு அவனோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு மைண்டே இல்லை. பிகாஸ் அவனோட தாட் ஃபுல்லாகவுமே அப்படியே ஜேகே அவனை அரைஞ்சது அப்படின்னு அதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அவனுக்கு. அப்போ ஜேகே ஆஃபீஸ் போகிறதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயாங் அவனை ஸ்டாப் பண்ணுறான். ஒரு நிமிஷம். வாட்? என்ன வேணும்? அது வெளியில் மட்டும்தானே உங்களுக்கு நீங்கள் என்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண மாதிரி ஒய்ஃபாக நடிக்கணும். உள்ள நான் ஜஸ்ட் கேர்டேக்கர் மாதிரி இருந்துக்கிட்டா போதும்ல. என்ன சொல்கிற? எனக்கு எதுவும் புரியல. என்னன்னா, இந்த ரிங் நான் வெளியில் போகும்போது மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த ரிங்கை அப்படியே கழட்டி டேபிள் மேலே வச்சிடுறான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, இதனால என்னோட ரெப்புடேஷனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, நீ தான் பதில் சொல்லணும். ஓ, ரெப்புடேஷன் வெர்சஸ் ஃபீலிங்,
இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ண சொன்னால் காமன் பீப்புள் கண்டிப்பாக ஃபீலிங்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஃபீலிங்ஸை விட மோர் தென் இம்பார்ட்டன்ட் ரெப்புடேஷன். ஓகே, ஐ அக்செப்ட் இட். அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அப்படி ஏதாச்சும் அலிகேஷன்ஸ் வந்தாலும் ஐ வில் சார்ட் இட் அவுட் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு கழட்டி வச்சுட்டு மேலே போயிடுறான். ஜேக்கி ரொம்ப நேரமாக நின்று அந்த ரிங்கே பார்த்துட்டு இருக்கான். அவங்களாம் செம்ம கடுப்பாகுது. செம்ம கோவமாக அப்படியே டோர் அடைக்கிறான். அந்த சத்தம் தயாங்க்கு வர கேட்குது. ரொம்ப கோவமாக அடைச்சிட்டு போகிறது. அப்படியே போயிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்போ இந்த சைட் தயம் எப்போதும் பேபியை தூங்க வச்சுட்டு அவனோட ரூமுக்கு போய் தான் ஒர்க் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு பேபியோட பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். ஸோ ஜேகேவும் ஆஃபீஸ் போயிட்டு அதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் எதுக்கு அவனோட ரூமுக்கு போகாமல் இருக்கான்? ஏன் பேபியோட ரூமில் இருக்கான்? மார்னிங் வெளியே போனவன் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், ஒன்றும் சாப்பிட்ல. எனக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிடாம போயிட்டான். ஒரு மாதிரி கொடுமை பண்ணுற மாதிரி என்னையே ஃபீல் பண்ண வைக்கிறான் என்ன தயம். தங்கம், என்ன நீங்கள் முழிச்சிட்டிங்களா? அம்மா அம்மா இங்கே தான் இருக்கேன். நீங்கள் என்ன? நான் இங்கே தான் இருக்கேன். அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரு. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? இந்த டோரிமான் டாய் வேணுமா? இல்லை இது வேணுமா? பவர் ரேஞ்சர்ஸ் வேணுமா? இதெல்லாம் 90s கிட்ல பார்த்தது. எங்கள் தங்கத்துக்கும் அது பிடிச்சிருக்கா? இதோ இதை வச்சு விளையாடிங்க அப்படின்னு பாப்பாக்கு அதெல்லாம் கொடுத்து நல்லா விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கான். அப்பப்போ அவனோட ஒர்க்கும் பார்த்துக்கிறான். அகைன் பேபி தூங்க ஸ்டார்ட் பண்ணதும் அவனோட சேட் மூடுக்கு அவன் போயிடுறான். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணுறான். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஏன் தயம், ஏன் உனக்கு மட்டும் அப்படி இருக்கு? கையில் வேற எவ்வளோ ஆசையோடு அந்த ரிங்கை போட்டுக்கிட்டனும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப மனசில் பாரத்தோடு அந்த ரிங்கை நான் கழட்டி வைக்கிறேன். ஏன் நமக்கு எல்லாம் மட்டும் அப்படி ஆகுது? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் அவர் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி பார்க்குறேன்? ஆனால் அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் கிடையாதுல்ல, லாஸ்ட்டும் கிடையாதுல்ல, ஜஸ்ட் அ பாசிங் க்ளவுட் தானே. ஆனால் ஏன் தயம் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அப்போது இது எல்லாத்தையும் பேசுகிறத ஜேக்கி கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ தயாவுக்கு தெரியாது இங்கே வந்து பேசினா அங்கே கேட்குன்ட்டுன்னு. ஸோ மற்ற இடத்துல தான் அப்படி ஃபிட் பண்ணியிருப்பான்னு நினைப்பான். பார்த்தா பேபியோட ரூம்லேயும் அப்படி தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கான். இங்கே கேமரா எதுவும் இருக்கா என்ன? பேசுகிறதும் கேட்டுற போகுது. கேமரா இருக்கும் ஆனால் பேசுகிறது கேட்காதல்ல. தயம் மூட் அப்செட்டாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருப்பான். ஸோ அவனுக்கு கால் பண்ணி அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக பேசிகிட்டு இருக்கான். பசிக்குதே, ஆனால் சாப்பிடவும் தோண மாட்டுது. அப்போ ஜேக்கியோட ஒரு பிக் அப்படியே பேபியோட ரூமில் இருக்கும், ஒரு ஃப்ரேம். அதை எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் வச்சுட்டு அப்படியே ஜேக்கியவே பார்க்குறான். எதுக்கு எனக்கு காலையில் அடித்த? நீ அடித்தது கூட எனக்கு அவ்வளோ வலிக்கலை. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் சொன்ன பற்றியா, அது எனக்கு அவ்வளோ வலிக்குது ஜேகே. ஏன் நான் எவ்வளோதான் நீ கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். அவனோட எக்ஸ் பற்றி எனக்கு தெரியாது தான். ஆனால் ஏன் என்கிட்ட எவ்வளோ வீம்பு பிடிக்கிற? என்ன தெரிஞ்சேவா உங்ககிட்ட எல்லாமே கேட்குற? எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. இல்லை இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னால அந்த ஃபீலிங்ஸ் கூட நான் அவங்ககிட்ட காட்டக்கூடாதுல்ல. நான் தான் அப்போ முட்டாள் மாதிரி பண்ணிட்டேனா? அந்த ரிங் கையில் இருக்கும் போதெல்லாம் இதுவும் நான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் உன்னோட எக்ஸுக்கு. ஆனால் அவனுக்கு எப்படி இந்த பேபியை விட்டு போகிறதுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. இந்த குழந்தை ஃபேஸை பார்த்தா யாருக்காச்சும் விட்டு போகணுன்னு தோணுமா? நீ இருக்கே மிஸ்டர் ஹிட்லர் மாதிரி, அதுக்கு வேணா தோணும். ஆனால் இந்த பாப்பாவை பார்க்காம எப்படி இருக்க தோணும்? ஏன் ஜெக்கி இப்படி பண்ணுற? என்னை கொஞ்ச நேரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிற. அட் த சேம் டைம் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் என்னை அப்படியே உடச்சிடுற, சுக்குநூற ஆக்கிடுற. ஏன் இப்படி பண்ணுற? அப்போ தயம் அந்த ஃபோட்டோவில் உள்ள ஜேகேக்கு அப்படியே போயிட்டு முத்தம் கொடுக்குறான். உன்னை என்னால் வெறுக்கவும் முடியல. அட் த சேம் டைம் உன் மேலே எனக்கு கோவமும் வருது ஜேகே. ஏதோ இதை நான் ஒரு ரியல் மேரேஜ் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பட் ஐ டோன்ட் நோ வை. உன்னை நான் என்னையே அறியாமலே லவ் பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது. அது மட்டும் நான் என்றைக்குமே பண்ணக்கூடாது.
அப்போ இந்த சைட் ஜேகே எனக்காக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். ஏன் தயம், ஏன் நீ எப்படி இருக்க? என்னையும் நல்லா பார்த்துக்கிற, அட் த சேம் டைம் என்னோட பேபியும் ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிற. வை, ஏன் அப்படி பண்ணுற? ஆனால் என்ன அறியாமல் உன்கிட்ட நான் வந்து கிஸ் பண்ணுறேன், உன்னை ஹக் பண்ணுறேன், உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் என்னோட கோவத்தை என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால மட்டும்தான் உன் மேலே கை வச்சிட்டேன். ஹவ் ரூட் ஐ ஆம். ஈவன் உன்கிட்ட ஒரு சிங்கிள் சாரி கூட சொல்லலை. என்கிட்ட இருந்து நீ கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்ப. பட் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. நான் கண்டிப்பாக மதியம் வந்து சொல்லணும். அண்டு இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். என் கூட 3 to 4 months இருப்பியா? மேபி 6 months. அதுக்கப்புறம் நானே எல்லாமே பழகிக்கணும்ல, எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ரீசெட் பண்ணும்ல. அப்போ ஜேகேக்கு அகெயின் ஏதோ மீட்டிங்க்கு கால் வந்தது. ஸோ அவனும் அவனோட ஆஃபீஸ்லேருந்து அந்த மீட்டிங் ஹால் போயிடுறான். அப்போ இந்த சைட் தாயும் பேபி கொஞ்சம் வென்டிலேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு விண்டோ டோர் அண்டு அந்த கர்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பான். அகெயின் ஒரு ட்ரோன் மட்டும் அப்படியே மேலே வருது. ஸோ ஜேகே மீட்டிங்கில் இருக்கும்போது அந்த பேபியோட அந்த கேமராவை மானிட்டர் பண்ண மாட்டான். பிகாஸ் மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது பீப்புள்ஸ்க்கு கொஞ்சமாச்சும் லைக் ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ண மாட்டான். அப்போ கரெக்டாக ஒரு ட்ரோன் வருது. இப்போ தயங்கும் கரெக்டாக கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறான். ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கு தான் அவர் சொன்னார் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. ஆனால் என்னது இது, இப்படி பண்ணுவாங்களா? ரொம்ப மோசமாக இருக்காங்க இந்த இந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும். அப்படின்னு க்ளோஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அந்த ட்ரோன்லேருந்து ஒரு லெட்டர் மாதிரி வெளியில் வருது. வாட், என்ன லெட்டர் இது அப்படின்னு தயம் தூரத்துலேருந்தே லைக் அது கொஞ்சம் பெருசாக எழுதிருக்கனால படிக்கிறான். அது இன்னும் விண்டோஸ்க்கு கிட்ட வந்துட்டுருக்கு. இப்போ தயம் படித்து பார்க்குறான். ஐநோ, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. இந்த வீட்டை விட்டும் என் குழந்தைய விட்டும் போயிடு அப்படின்னு மட்டும் எழுதிருக்கு. ஸோ தயவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு அப்படியே விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜேகேக்கு அப்படியே ஃபோன் ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த சைட் ஜேகே ஃபோன் சைலண்ட் மோடில் போட்டிருக்கான். பிகாஸ் ஆஃப் மீட்டிங், எதுவும் இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஜேகே ஏன் ஃபோன் எடுக்க மாட்டீங்க? இது யாராக இருக்கும்? உங்கள் எக்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அட் த சேம் டைம் பேபியோட தனியாக இருக்கா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பேபிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என்னோட பேபினா இது கண்டிப்பாக உங்களோட எக்ஸ் தான் அனுப்பியிருக்கணும். எங்கள் பக்கத்தில் தான் இருக்கானா? அப்போ ஒரு பாய் அப்படியே இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ குழந்தையோட சத்தம் கேட்குது. அது கேட்டதுமே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே திரும்பி வர்றான். தயம் அகைன் அண்ட் அகைன் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சேக்கு அப்படியே கால் பார்க்குறான். என்னது இது, இவன் என்ன இத்தனை கால் பண்ணி வச்சிருக்கான்? மீட்டிங்கில் இருக்க, நல்லா சைலண்டில் வேற போட்டிருக்கேன். இத்தனை கால் மட்டும் வந்து மீட்டிங் மட்டும் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிருக்கும். தயம் அப்படின்னு திரும்ப கால் பண்ணுறான் தயம்க்கு. ஹலோ ஜேகே, தயம் பேசுகிறேன். நம்பர் சேவில் தான் இருக்குது, சொல்லு. அது ஒரு ட்ரோன் அகெயின் வந்தது. ஓ, ஆரம்பிச்சிட்டானுங்களா? இல்லை ஜேகே, இந்த டைம் அந்த ட்ரோனில் ஒரு லெட்டர் எழுதியிருந்தது. லெட்டரா? என்ன லெட்டர்? அதில் இந்த வீட்டை விட்டு போயிடு, நீங்கள் யாருன்னு தெரியும், என் குழந்தை விட்டு போயிடுன்னு எழுதிருந்துச்சு. அப்போ ஜேகேக்கு ஷாக் ஆகிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே குழந்தைங்க இதோ என் கையில் தான் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், பத்திரமா பார்த்துக்கோ, நான் இப்போ வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு அவனும் அவனோட கார் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே அவனோட வீடை நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்போ தயாங்கோ, உன்னோட உண்மையான அம்மா ரொம்ப மோசமா? ஏன் அவனை அப்படி விட்டு போனாங்க அப்படின்னு குழந்தைய நல்லா முத்தம் கொஞ்சிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான் பேபியை தயாங்கோ. அப்போ கரெக்டாக ஜேகேவும் வீட்டுக்கு வர்றான். ஸோ அவனோட எக்ஸும் அப்படியே அந்த சைடு ஓடிடுறான். அப்போ ஜேகே அப்படியே வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு பேபியை தூக்கிக்கிறான். ஸோ பேபி ஒரு மாதிரி தயம் கம்ஃபர்ட் பண்ணனால அவனும் ஜிஜ்ஜு புஜ்ஜி கேட்ட சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான்.
அப்போ தயாங்க ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. ஜேகே பேபியை நல்லா ஹக் பண்ணிக்கிறான் தூக்கி வச்சு. இப்போ பக்கத்தில் பயந்து போயிருக்கு தயாங்க. அப்படியே கை பிடிச்சி இழுத்து அவனையும் ஹக் பண்ணிக்கிறான் இன்னொரு சைட். என்னாச்சு? ஐ திங்க் உங்களோட எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். வந்து செட் பண்ணிட்டு போனான். அதான் கால் பண்ணேன். அவ்வளோ டைம் மீட்டிங்கில் இருந்தனால கால் எடுக்கல. சாரி. பரவாயில்ல. சாரி. பரவாயில்ல. அதுக்கு இல்லை, காலையில் அரைஞ்சதுக்கு. அக்செப்டடா நாட் அக்செப்டடா? இப்போ தயாக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் வருது. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அகெயின் இப்படி பண்ணுறதால உங்கள் மேலே இன்னும் எனக்கு லவ் இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர குறையவே மாட்டுது. அக்செப்டட் தான் அப்படின்னு வாய் திறந்து சொல்கிறான். சாப்பிடாம இருக்க, எதுவும் சமைச்சு கொடுக்கட்டா? இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், பசிக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் திறந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. என்ன போய் சொல்கிறியா? இல்லை, அது லைட்டாக பசிச்சது. ஹார்லிக்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பசிக்காம தான் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டியா? பசிக்குது தான், ஆனால் என்ன பண்ணுறது, என் ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கேன்ல. சரி, நான் சமைச்சு கொடுக்கட்டா? ஒன்றும் இப்போ வந்து நல்லவங்க மாதிரிலாம் பேச வேணாம். நல்லா திட்டிட்டு ரூடா. இப்போ வந்து என்ன விடுங்க என்ன அப்படின்னு ஹக்லேருந்து வர்றான் வெளியில். ஓ, சரியான கோவக்காரனாக இருப்பான் போலையே. ஜேகே, அவனெல்லாம் சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அது ஏதாச்சும் பண்ணுங்க. அவன் அகெயின் வந்துட்டானா? அன்னைக்கு மீடியா பீப்புள்ஸ் அவங்க ட்ரோன் வச்சு உங்களை வேக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களோட எக்ஸ், அவனுக்கு என்ன இப்போ? எதுக்கு அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அப்போ ஜேகே அப்படியே பாப்பா ஒரு மடியில் வச்சுட்டு தயங்க கை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் சோஃபாவில் உட்கார வச்சுக்கிறான். தயங்கோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். பயந்துட்டியா? பயந்துட்டியாவா? ரொம்ப பயந்துட்டேன். குழந்தைய விட்டு போங்கிறான், அதுவும் ஏன் குழந்தைங்கிறான். அப்புறம் ஏன் அவனோட குழந்தைய விட்டு போனான்? அது அவனோட குழந்தை தான் இன்னும். பட் ஸ்டில் இவன் இல்லாமல் அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியல இந்த 2 டேஸ்லேயும். ஆனால் இவ்வளோ அசால்ட்டாக அவன் போயிருக்கான் இத்தனை டேஸில். எங்க பாரு, அவனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போச்சு. ஃபஸ்ட்டு அவன் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அண்டு ஃபஸ்ட் நான் ரிஜெக்ட் பண்ணேன். அகெயினும் விடாமல் எனக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அட் த சேம் டைம் அவனோட கேர், லவ் எல்லாத்தையும் பார்த்து நானும் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்ன, உங்களோட அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தானே போயிருக்கு? ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு எங்களோட லைஃப். அப்போ தயாங்க இன்னும் நல்லா அவனை இடுப்போடு சேர்த்து நல்லா பிடிச்சிக்கிறான். எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்க்குறீங்க? எனக்கே தெரிலடா உன்னை எதுக்கு நான் அப்படி பார்க்குறேன்னு அப்படின்னு தயம் இன்னும் அந்த பயத்துலேருந்து வெளியில் வராதனால ஜேகே தயங்கூட நெத்தியில் போயிட்டு, பயப்படாத, உன்னை எந்த ஒரு டேஞ்சர்லையும் விட்டுற மாட்டேன். எனக்கு தெரியும், முத்தம் கொடுத்து சமாளிக்கிறானா? நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி சமாதானப்படுத்துறதும். அப்புறம் ஆனால் பேரண்டிங்க்கு நாங்கள் 2 பேரும் புதுசு தானே. நாங்கன்னு இல்லை, எல்லாருமே புதுசு தானே. பாப்பா நோய் நோயின்னு அழுவான், அப்புறம் அவனுக்கு பால் கொடுக்கணும், அகைனும் வந்து நோய் நோயின்னு அழுதுட்டு இருப்பான் எல்லாமே. ஸோ எங்களுக்கு பேபி வேணும்னு நாங்கள் அடாப்ட் எல்லாம் பண்ணல. சம் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக அவனே குழந்தைய பெற்றான். ஆனால் அப்படி பெற்றோம், குழந்தை அழுகிற நேரமெல்லாம் அவனை போட்டு அடிக்கிறான். என்ன சொல்கிறீங்க? அந்த குட்டியை அடிக்கிறானா? எப்படி மனசு வருது? அதுதான் எனக்கும் தெரியல, அவனுக்கு எப்படி மனசு வருதுன்னு. இப்படியே கொஞ்ச நாள் நானும் பார்த்துட்டே இருந்தேன். பட் ஸ்டில் அவனோட அந்த டிப்ரெஷன், கோவம் எல்லாமே இன்னும் அதிகமாச்சு. அப்படின்னும் அவனை வந்து நான் கன்சோல் பண்ணிட்டு தான் இருப்பேன் இடையில. ஒன்றும் இல்லை, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட், நீ நல்லா தான் இருக்க. அண்ட் பேபி கொஞ்சம் வளர்ந்ததும் அவனும் புரிஞ்சுக்குவான்னு. பட் நோ யூஸ். இன்னும் அவன் எம்மாலையும் கோவப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ பேபியை மட்டும்தான் கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லை, பேபி வேணான்னா அது எப்படி சொன்னான்? வேணான்னா பேபியை கொண்டுடலான்னு. வாட்?
என்ன? ஆனால் அது அவனே அறியாமல் ஒரு மாதிரி கோவத்தில் சொன்னது. ஆனால் அவன் உண்மையாகவே இப்படி மீன் பண்ணல. அப்புறம் என்னாச்சு? அப்புறமா வெளியில் பார்க்க பேபியை தூக்கிட்டு போயிருக்கான். அப்படி போகும்போது பேபியை அடிக்கிறது, திட்டுறது, அதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக அவனை தனியாக விட்டு போயிட்டான். தனியாவா? இந்த குழந்தைவா? ஐயோ, எவ்வளோ பயந்துருக்கும்ல. சோ இங்கே கொடுங்க அப்படின்னு வாங்கி குழந்தைய நல்லா முத்தம் கொடுத்து நல்லா அவன் நெஞ்சோட இறுக்கி அணைச்சிக்கிறான். அச்சோ, என் குழந்தை, உங்களை தனியாக விட்டு போயிட்டாங்களா உங்கள் அம்மா? இந்த அம்மா அப்படிலாம் விட மாட்டேன். உன்னை கொஞ்ச நேரம் கூட தனியாக விட மாட்டேன். எப்பவும் நான் இங்கேயே இருப்பேன். அப்போ அந்த குட்டியும் அழகாக தாயாங்கோட ஷர்ட் அப்படியே கிராப் பண்ணிக்குது. இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. அம்மா எங்கேயே விட்டு போக மாட்டேன். அப்போ இதை பார்த்ததும் ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தயாங்க அப்படியே தூக்கி அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஸோ ஜேகே மடியில் தயாங் மடியில் பேபி. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? அதுக்கப்புறம் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை கொஞ்ச நாள் மென்டல் அசைலம்ல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் அங்கேயும் ஏதோ வேலை பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கு. ஓ, எனக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் பெரிய நல்லவும் மாதிரி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் ஆகலையா? அதெல்லாம் எப்பயோ ஆயிடுச்சு. அவனே என்ன கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். ஷாக்கெல்லாம் ஆகாதடா. என்ன பண்ணுறது? உண்மையான காதல்லாம் குழந்தை இருக்கக்கூடாதான். நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. இல்லைனாலும் இதோ பாரு, ஆஃபீஸில் பல டென்ஷன். குழந்தை ஃபேஸை பார்க்கும்போது ரிலீஃபாக இருக்குது. அப்போ தயான் க்யூட்டாக கன்னத்தில் கை வச்சுட்டு அப்போ என் ஃபேஸ் பார்க்கும்போது, டேய் என்ன க்யூட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? அன்னையே சொன்னேன்ல எதுவும் க்யூட்டாக பண்ணாத அப்படின்னு. என்ன பேபியோட ரூமில் உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தா? என்ன புலம்பிகிட்டு இருந்தா? ஒன்றும் இல்லையே, நான் பாப்பாவுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லையே. கதை சொல்லிகிட்டு இருந்தியா? விட்டு தூங்கிட்டானா என்ன? தூங்குது. அது என்னன்னு தெரில, நெஞ்சு மேலே சாய்ச்சி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுது. இது சரியான சம்மத்து குட்டியால இருக்கு. இதை போய் எப்படி அவனுக்கு இப்படி பண்ணுறதுக்கு மனசே வந்துச்சுன்னே தெரியல. சி இப்போ அகைன் அவனை த்ரெட் பண்ணான்னு சொல்லி போலீஸில் அனுப்பிட்டான். அவனோட தொல்லை என்ன இருக்காது. ஓ ஓகே, என்ன ஓகே அப்படின்னு ஜேகே பேபியை வாங்கிட்டு அப்படியே தாயான் கழுத்து பக்கத்தில் போயிட்டாங்க. ஒரு மாதிரி கடிக்கிறான். ஜேகே என்னண்ணா? என்ன கோமா? காலைல அடிச்சுட்டேன், திட்டேன். என்ன கோமா தான் இருந்தேன். ஆனால் காலையிலேயே சாரி சொல்லியிருக்கணும்ல. கடிக்காத. இது என்ன டைப் ஆஃப் சாரி? என்ன டைப் ஆஃப் சாரின்னா எனக்கு தெரியல. ஆமாம், தெரியாத போது எப்படி சாரி கேட்க முடியும்? கஷ்டப்படுத்திட்டு போனேன். ஆனால் நான் தானே இப்போ உன்னை இஷ்டப்பட்டு கொஞ்சம் செய்கிறேன். அது எப்படி கஷ்டப்படுத்திட்டு இஷ்டப்படுவியா? ஆமாம், உன்னை கஷ்டமும் படுத்துவேன், இஷ்டப்பட்டு உன்னை கொஞ்சம் செய்வேன். அதுதான் ஏன் அது உனக்கு அவ்வளோ கோவமாயிடுச்சா? அகெயின் பேபி அவனோட ஃபேஸை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் அதை ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். அண்டு எனக்கும் அவனோட ஃபேஸை அகெயின் பார்க்குறதுக்கு பிடிக்கல. அப்போனா அதை ரிமூவ் பண்ணும்ல. டேய், அந்த வெட்டிங் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணும் தான், அதுக்கு கூட டைம் இல்லாமல் நான் ஓடிட்டுருக்கேன். இதுக்கடையில் எப்படி என்ன பார்த்தீங்க? நீ தான் ஆன்லைனில் போட்டிருந்தியே பேபியை பார்த்துக்கிறதுக்கு, அப்ளிகேட் பண்ணி வச்சுருந்தியே. ஓ, அதனால நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜும் என்ன பண்ணிக்குவீங்களா? அப்போ தயாங்க அப்படியே ஜேகேயோட நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு ஜேகேயோட செஸ்ட்டோட நல்லா விளாண்டுட்டு, இன்னும் 2 to 3 months தான், நான் போயிடுவேன். அப்புறம் புதுசாக ஒரு கேர்டேக்கர் வருவாங்க, அவங்கள மேரேஜ் பண்ணுவீங்க, என்னமோ பண்ணுவீங்க. என்ன பண்ணுறது? உனக்கு இஷ்டம் இல்லாமல் நீ கிளம்புற. நான் என்ன உன்னை பிடிச்சி வலுக்க டைம் உட்கார வச்சுட்டா இருக்க முடியும்? ஓ, இஷ்டம் இல்லாமல் கிளம்புறாங்களாம். நீ கிளம்பு மிஸ்டர் ஹிட்லர். எனக்கு வேலை இருக்குது. நான் போய் பாப்பாவுக்கு அடுத்து மதியத்துக்கான செர்லாக்கெல்லாம் பண்ணும்ல. இல்லை எனக்கு ஆப்பிள் மேஷ் பண்ணி கொடுக்கணும். ஆமாம், சாலிட் ஃபுட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல. இன்றைக்கி மேஷ்டு ஆப்பிள், அப்புறம் நாளைக்கு பாயில்டு கொடுக்கலாம் அப்படின்னு அவனும் அப்படியே எழுந்து போகிறான். அப்போ ஜேகே அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜேகேயோட சேர்ந்து தயாங்கும் போயிட்டு அந்த சோஃபாவில் அப்படியே அவன் மேலேயே லைக் விழுந்துடுறான். 2 பேரோட ஃபேஸும் அப்படியே எதிர்க்க ஜேகேக்கு என்ன
பேசிட்டு இருக்க, நீ பாட்டில் எழுந்து போகிற. இங்கே பாரு, நீங்கள் வந்ததுலேருந்து சரியில்லை. என்ன சரியில்லை? ஃபோனில் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி பேசினா பெண்ண புலிக்குட்டி மாதிரி பாஞ்சிட்டு வந்துட்டுருக்க. அது நான் போகிறேன். சாப்பாடு செய்யணும்ல. அப்போ கரெக்டாக ஜேக்கியோட வயிற்றுலேருந்து சவுண்டு வருது. உங்களுக்கே ஸ்டொமக்லேருந்து சத்தம் வருதுண்ணா. நானும் மார்னிங் சாப்பிட்ல, எனக்கும் பசிக்கும்ல. ஆனால் நான் லஞ்சுக்கு ஒன்று சாப்பிட்லாம்ல வந்தேன். என் காதில் தான் தப்பாக விழுகுதா தயம், இல்லை அவரே தப்பாக தான் பேசுகிறாரா? அப்போ ஜேகே நெத்தியாக வச்சுட்டு ஜேக்கியோட உதோட தயம் நல்லா அவனோட 2 ஃபிங்கர் வச்சு பிடிச்சிட்டு, இங்கே பாருங்க மிஸ்டர் ஹிட்லர், என்ன பண்ணுறீங்க? அப்புறம் சொல்லுவீங்க. இங்கே எங்கே ஏதாச்சும் ட்ரோன் இருக்கா என்ன? உங்களோட எனிமீஸ் உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்களா? அதனால இப்படி ஒரு மாதிரி லவ் டைலாக அடித்து விட்டுட்டு இருக்கக்கூடாது. பாவம் அந்த புவர் ஹார்ட். நீங்கள் ஆல்ரெடி உடைச்சது போதும். தயம் போதும்டா. அவன் பேச பேச நீயும் அதுக்கு ஒரு மாதிரி ஆகுற. இட்ஸ் எனஃப், இட்ஸ் ஓவர். இன்னும் 2 months, அதுக்கப்புறம் நீ உன்னோட பார்த்துட்டு போயிட்டே இருப்ப. உனக்குன்னு ஒரு வேலை இருக்கும், உனக்குன்னு எல்லாமே இருக்கும். ஆனால் இவரோட நீ இருக்க முடியாதுல்ல. இவர் வேற ஒரு ஆள் தேடிக்குவார். வேணா தயம் அப்படின்னு ஜேகே விட்டு எழுந்துக்க பார்க்குறான். ஆனால் ஜேகே அவனை பிடிச்சி வச்சிட்டு இருக்கான். எங்கே போகிற? இருக்க மாட்டியா என் கூட? சொல்லு பார்க்கலாம். நான் போகணும். ஏன் போகிற? இல்லை, உன்னை சாப்பிட்லாம் தான் நீ வந்திருக்க. ஸ்டாப் இட் ஜேகே, இப்படி சொல்லுவீங்க. அப்புறமா இல்லை, உன்னை முத்தம் கொடுக்கறது கட்டி போடுக்கிறது எல்லாம் ஜஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸும்பிங்க. எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நானே என்னோட மனசை கெடுத்துக்க விரும்பல. ஜஸ்ட் எனஃப், போதும் அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு ஜேகேவோட கையை நல்லா தட்டி விட்டுட்டு அவன் எழுந்து போகிறான். அப்போ ஜேகேக்கு அவன் பண்ண தப்பு இப்போதான் லைட்டாக ரியலைஸ் ஆகுது. ஓ, நான் தானே எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தோம் அதை ஹைட் பண்ணிவிட்டு உனக்கு முத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ்னால. அதுக்கு தானே இப்படி நீ ரொம்ப கோவமாக அப்படியே போகிற. எனக்கு புரியுது தயம், உன்னோட ஃபீலிங்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்க. அதனால தான் நீ இப்படிலாம் பேசுகிற. எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நான் வெளில போயிட்டு அகைன் வருவேன். அப்போது நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு பக்கத்தில் அனதர் சோஃபாவில் வச்சு அந்த பேபி அப்படியே தூக்கிட்டு அவனே போய் இந்த குட்டி தொட்டிலில் போட்டுட்டு அப்படியே வர்றான் கீழே இறங்கி. அப்போ கிச்சனில் சைலண்ட்டாக தயம் நின்று சமைச்சிட்டு இருக்கான். தயம், என்னாச்சு? நான் வெளில போகிறேன். நான் ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், சாப்பிட்டு போங்க. போயிட்டு வந்துடுவேன். அண்டு எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுறியா? என்ன எக்ஸ்ட்ரா எதுவும் சமைக்கணுமா? அதெல்லாம் இல்லை. அப்போது குளிச்சுரு. நான் காலையிலே குளிச்சிட்டேன். இதோ வச்சிருக்கேன் பத்தியா ஷர்ட். அந்த சிலுக்கு சட்டையை போட்டு உட்காந்துரு. எதுக்கு? பாப்பா வெளில கூட்டு போகணும்ல, அதுக்காக. அப்படியா? சரி, நான் பேபியும் ரெடி பண்ணி வைக்கிறேன். பேபியை வேணாம், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லா தூங்குவான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவன் நைட் டைமில் தூங்குறத விட டே டைமில் தான் ரொம்ப அதிகமாக தூங்குறான். ஸோ பேபியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீ ரெடியாரு, பேபி அப்படியே தூக்கலாம். என்னத்தை சொன்னாலும் நம்பிடும் இந்த ஃப்ராட் இருக்கே அப்படின்னு ஜேகே ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறான். என்னாச்சு அவருக்கு? திடீர்னு வெளியில் பேபியை கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை காற்று வாங்குறதுக்காக கூப்பிட்டு போகணுமா? பாப்பா உள்ளே அடைஞ்சிருக்கான்ல, அதனாலயா இருக்கலாம் அப்படின்னு அவனும் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகுறதுக்கு போகிறான். அப்போ இந்த சைட் ஜேகே அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுறான். அப்போ குளிக்க போகிற தயம் அப்படியே டேபிளை பார்க்குறான். ஐயோ, இங்கே ரிங் வச்சுருந்தேனே, எங்கே போச்சு? நான் மார்னிங் இங்கே தானே கழட்டி வச்சுருந்தேன். சரி, ரெடி ஆகிட்டு தேடலாம். கண்டிப்பாக அந்த ரிங் எங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்காது. இவர் நல்லா என் கூட கட்டி பிடிச்சி உருண்டதில் கீழே சோஃபா கடியில் போயிருக்கோம் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் பேபியை பார்த்துட்டு அப்படியே குளிக்க போகிறதுக்காண்டி கிளம்பிடுறான். ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு. அப்போ இந்த சைடு
ஆ என்ன என் எக்ஸே அகெயின் வந்து ஜெயிலில் போட்டானுங்களா? ஏன்னா மிரட்டல் கடிதம்லாம் விடுறியாமே, இது ஏன் குழந்தை, நீ யாருன்னு தெரியும், ஓடிடுன்னு. ம் அப்படியா? நீங்க பார்த்தியா உன்னோட ரிங். இந்த கேவலமான கைக்கு நம்ம மேரேஜ் பண்ணும்போது உனக்கு நான் போட்டு விட்டு அந்த ரிங். இப்போ இது எனக்கு சுத்தமாக தேவையில்ல. பார்த்தேன் தூக்கி போட்டுடலான்னு, பட் என்னோட மணி தானே வேஸ்ட் ஆகும். அதனால இதை என்ன பண்ணலான்றீங்க தெரியுமா? ஜிகே, அது நம்மளோட குழந்தை. ஆனால் உன் குழந்தைய விட இப்போ இருக்க தயம் யாருன்னு கேட்பல்ல? ஹீ இஸ் மை பேபி பாய். பா என்ன க்யூட்டாக இருக்கான் தெரியுமா? குழந்தைனா உயிர். என்னை விட குழந்தை மேலே அவ்வளோ பாசம் அவனுக்கு. அவனுக்கு இதை கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் இது எச்ச மாதிரி இருக்கா, ஒரு எச்சோட கையிலேருந்து வந்தது. அதனால என்ன பண்ணான்ருக்குன்னா, இது அப்படியே ஃபுல்லாக உருக்கி அந்த கோல்டை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை ஒரு நாய்க்குட்டிக்கு பெண்டண்ட்டாக போட்டு விடலான்னு பார்க்குறேன். எந்த நாய்க்குட்டி தெரியுமா? ஸ்ட்ரீட்டில் நிற்கும்ல, அப்போ மட்டும் மணி வேஸ்ட் ஆகாதா? அதில் எவனாச்சும் ஒருத்தவன் எடுத்துகிட்டு அந்த பொழப்ப ஓட்டிக்குவான். அப்போ இன்னொருத்தவனுக்கு அது போய் சேரும்ல. இதுதான் என்னோட பிளான். இதில் நான் சொல்ல வர கருத்து என்ன தெரியுமா? ஜேகே, அது நம்ம குழந்தை. இதுக்கு முன்னாடிலாம் யோசிச்சிருக்கணும். டிவோர்ஸ் பேப்பரை வந்து நீ தானே ஃபஸ்ட்டு நீட்டின. வெயிட் நான் கருத்தை சொல்லிக்கிறேன். இதிலேருந்து சொல்லப்படும் கருத்து என்னவென்றால், நீயும் தெருவில் போகிற நாயை விட கேவலமானவ. அது கூட உன்னை கம்பேர் பண்ண முடியாது. அகெயின் என் வீட்டு பக்கம் வந்து என் குழந்தையையும் என் பேபியையும் ஏதாச்சும், பேபினா தயாங்கடா, புரியுதா? இன்னுமே அவன் தான் எனக்கு பேபி. ஏதாச்சும் த்ரெட் பண்ணணும்னு நினச்சேன்னு மட்டும் வச்சுக்குவேன், ஃபுல்லாக உள்ளே இருக்க மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஸ்வாகாக சொல்லிட்டு அவன் வெளியில் வர்றான். இந்த சைடு தயம், வெளியில் போகிறோம், நீட்டாக கிளம்பணும், ஷர்ட் அழகாக தான் இருக்குது, 2 பட்டன் அவுத்து விட்டுடலாமா? வேணாம், எனக்கு சும்மாவே அவர் ஒரு மார்க்கமாக இருக்கார், நீயே அப்புறம் அது வழிவகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும், போட்டுக்கலாம், ஆனால் ஒன்னேன்னு மட்டும் கழட்டி விட்டுக்கலாம் இல்லைன்னு கழட்டி விடுறான். அப்போ ஜேக்கு கரெக்டாக ரிங், அந்த ஷாப் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அப்படியே ரிங் வாங்கிட்டு இருக்கான். காலைல உன்னோட ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணனே, அழகு குட்டி, அப்போவே உன்னோட அந்த ரிங் ஃபிங்கரோட சைஸை நான் எடுத்துட்டேன்டா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சைஸை கொடுத்து தயாங்காக நியூவாக ஒரு ரிங் வாங்கிட்டு இருக்கான். அப்போ அவனும் அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இந்த சைட் தயாங் பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஜேகேயோட நினப்பிலே இருக்கான். ஓகேடா, இதோட நம்ம இந்த செகண்ட் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டில் ஃபுல்லாக 2 பேரும் ஜாலியாக தான் இருப்பாங்க. அவ்வளோதான், 3rd பார்ட்லேயே முடிச்சிடலாம். இன்னும் கொண்டு போகலாம் தான், பட் ஒரு எஃப்எஃப்ஆ இருந்தால் ரொம்ப லாங்காக கொண்டு போயிருப்பேன். பிகாஸ் ஸ்டோரியும் நல்ல ஸ்டோரியாக தான் இருக்குது. ஆனால் போதும், 3 பார்ட்டே போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன். எனக்கு இந்த ஸ்டோரிக்கு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ட்ரகீஸ். ஓகே, எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குல்ல, சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சராங்கே.